தேசிய மக்கள் சக்தி ஆட்சி ஊழலற்ற அரசாங்கமாக உருவெடுத்து வருவது தெளிவாக பிரதிபலிக்கிறது. ஆஸ்திரேலிய தூதுவர் அமைச்சர் சந்திரசேகரிடம் தெரிவிப்பு. விமல் வீரவன்சவுக்கு எதிரான பிடியாணை மீள பெறப்பட்டது. அரசு ஊழியர்களின் பண்டிகை முற்பன சுற்றறிக்கை வெளியானது. மின் கட்டணத்தை அதிகரிக்காதிருக்க தீர்மானம். இந்தியாவின் புத்தகயாவிற்கு நாமல் ராஜபக்ச விஜயம். உயிர்கொல்லி போதைப் பொருளை ஒழிக்க பொதுமக்கள் கைகோர்க்க வேண்டும். ஆளுநர் தெரிவிப்பு. பெண்ணை கைது செய்ய ராணுவத்தினருடன் சென்ற போலீசார் அத்துமீறி சோதனை செய்ததால் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மக்கள். பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் தொடர்பான புதிய அறிவிப்பு. மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் நிதியுதவி வழங்கும் பணி ஆரம்பம். கண்டியில் போதைப்பொருள் பாவனை குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல். திருகோணமலை சம்பவம் 4 தேரர்கள் உட்பட 9 பேருக்கு விளக்கமறியல். நாளை மற்றும் நாளை மறுநாள் மன்னார் மற்றும் யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் பல நிகழ்ச்சிகளில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பங்கேற்க உள்ளார். நாளை பிற்பகல் 2 மணிக்கு யாழ்ப்பாணம் வேலணி ஐயனார் கோவில் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும் வடமாகாண தைப்பொங்கல் விழாவில் பங்கேற்கும் ஜனாதிபதி சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக யாழ்ப்பாண சுற்றுலா சபையால் மானிப்பாய் மரதடி விநாயகர் கோவிலில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தைப்பொங்கல் விழாவிலும் பங்கேற்க உள்ளார். தமக்கான ஒரு இடம் அழகான வாழ்க்கை என்ற துணைப்பொருளின் கீழ் நாடு முழுவதும் 31,218 புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் வேலை திட்டம் உட்பட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் யுத்தத்தினால் இன்னும் வீடுகள் இன்றி உள்ள 2,500 குடும்பங்களுக்காக வீடுகளை நிர்மாணிக்கும் வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் எதிர்வரும் 16ஆம் தேதி முற்பகல் 9 மணிக்கு யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வீரசிங்கம் ஆரம்ப பாடசாலை மைதானத்தில் நடைபெறும். மேலும் போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டின் வடமாகாண நிகழ்ச்சி திட்டம் 16ஆம் தேதி பிற்பகல் யாழ்ப்பாணம் தொழில்நுட்ப கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் ஜனாதிபதியின் தலைமையில் நடைபெறவுள்ளது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடியாணை உத்தரவு கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் மீள பெறப்பட்டது. விமல் வீரவன்ச 75 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை சட்டவிரோதமாக சம்பாதித்தமை தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு மீதான விசாரணைகளுக்காக நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்ததால் அவருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று பிடியாணை உத்தரவு பிறப்பித்தது. அதனையடுத்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் ஆஜராகியதை அவருக்கு எதிரான பிடியாணை உத்தரவு மீள பெறப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச புத்த ஞானம் பெற்ற இடமான இந்தியாவின் புத்தகயாவிற்கு விஜயம் செய்து அங்குள்ள வரலாற்று சிறப்புமிக்க மகாபோதி மகாவிகாரையில் வழிபாடுகளில் ஈடுபட்டு ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார். இந்த விஜயத்தின் போது புத்தகயா விகாரையின் செயலாளர் கலாநிதி மகாஸ்வேதா மகாராதி மற்றும் அதன் மேலாண்மை குழுவைச் சேர்ந்த புத்தரத்ன தேரர், தம்மிச தேரர், கவுண்டனிய தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினரை சந்தித்தவர் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து 1891ஆம் ஆண்டு அநாகரிக தர்மபாலவினால் ஆரம்பிக்கப்பட்ட இந்திய மகாபோதி சங்கத்திற்கும் நாமல் ராஜபக்ச விஜயம் செய்தார். அங்கு புத்தகயா மத்திய நிலையத்தின் வணக்கத்திற்குரிய கடகந்துரை ஜினானந்த தேரர், முல்தனியவல சுசீல தேரர், ஞானரத்ன தேரர் மற்றும் பாகிச தேரர் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடியதுடன் மகா சங்கத்தினரின் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொண்டார். இந்த ஆன்மீக சுற்றுப்பயணத்தில் நாமல் ராஜபக்சவுடன் அவரது மனைவி லிமினி ராஜபக்சவும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலையை குறைப்பதற்கு பால்மா இறக்குமதியாளர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக வர்த்தக அமைச்சு அறிவித்துள்ளது. இதன்படி 1 கிலோகிராம் பால்மா பொதியொன்றின் விலை 125 ரூபாவினால் குறைக்கப்பட உள்ளது. அத்துடன் 400 கிராம் பால்மா பொதியொன்றின் விலை 50 ரூபாவினால் குறைப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 16ஆம் தேதி முதல் இந்த புதிய விலை அமலாகும் என வர்த்தக அமைச்சு அறிவித்துள்ளது. தேசிய மக்கள் சக்தி ஆட்சி ஊழலற்ற அரசாங்கமாக உருவெடுத்து வருவதாக தெளிவாக பிரதிபலிக்கிறது என்று ஆஸ்திரேலிய தூதுவர் அமைச்சர் சந்திரசேகரிடம் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான ஆஸ்திரேலிய தூதுவர் மத்தியூ டக்வர்த் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தேசிய மக்கள் சக்தி அலுவலகத்திற்கு இன்று விஜயம் மேற்கொண்டார். இதன்போது கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரை சந்தித்து அரசியல், பொருளாதாரம் மற்றும் அபிவிருத்தி சார்ந்த முக்கிய கலந்துரையாடல்களை நடாத்தினார். இலங்கை, ஆஸ்திரேலியா ஆகிய இரு நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால நட்புறவுகள் ஜனநாயக மதிப்பீடுகளின்
பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் உருவான கூட்டுறவுகள் மற்றும் வடக்கின் நிலவரம் உள்ளிட்ட விடயங்கள் சம்பந்தமாக இந்த சந்திப்பின் போது கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றது. இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன், ரஜீவன், ஸ்ரீ பவானந்தராஜா, யாழ் மாநகர சபை உறுப்பினர் கபிலன், இலங்கைக்கான ஆஸ்திரேலிய தூதுவரின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு ஆஸ்திரேலிய அரசு வழங்கிய மனிதாபிமான உதவிகளுக்கு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மனமார்ந்த நன்றியை தெரிவித்தார். பேரிடர் காலங்களில் அரசியல் வேறுபாடுகளை தாண்டி மக்களுக்காக துணை நிற்பதே உண்மையான சர்வதேச நட்பின் அடையாளம் என அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் தற்போது நாட்டை மீண்டெழ வைப்பதற்காக முன்னெடுக்கப்பட்டு வரும் வேலை திட்டங்கள் பற்றியும் விவரித்தார். தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியின் கீழ் உருவாகி வரும் புதிய அரசியல் பண்பாடு, வெளிப்படைத்தன்மை மற்றும் மக்களுக்கான பொறுப்புணர்வு ஆகியவற்றையும் அமைச்சர் வலியுறுத்தினார். குறிப்பாக அரசாங்கம் மீது வடக்கு மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு துரோகம் இழைக்காத வகையில் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும் வேலை திட்டங்கள் சம்பந்தமாகவும் தூதுவருக்கு அமைச்சர் தெளிவுபடுத்தினார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் வடக்கு மாகாணத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் அமைச்சர் தெளிவாக எடுத்துரைத்தார். போருக்கு பிந்திய மீட்சி அரசியலை வெறும் வாக்குறுதிகளாக அல்லாமல் செயற்பாடுகளாக மாற்றும் உறுதியான அரசியல் தீர்மானங்களை இன்று வடக்கில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அபிவிருத்திகளுக்கு பின்னணி என அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக மீன்வளம், கடற்றொழில், நீரியல் வளங்கள் பாதுகாப்பு, கடல்சார் பொருளாதாரத்தை பலப்படுத்தும் திட்டங்கள் ஆகியவை வடக்கு மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என விளக்கினார். மேலும் வடக்கு மாகாணத்தில் உருவாக்கப்பட உள்ள முதலீட்டு வலயங்கள் வெறும் முதலீட்டிற்கான நிலங்களாக மட்டுமல்லாது வேலை வாய்ப்புகள், தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் பிராந்திய பொருளாதார சமநிலையை உருவாக்கும் திட்டங்களாகும் என அமைச்சர் வலியுறுத்தினார். இந்த முதலீட்டு முயற்சிகளுக்கு ஆஸ்திரேலியாவின் ஒத்துழைப்பும் அவசியம். குறிப்பாக ஆஸ்திரேலிய முதலீட்டாளர்கள் இங்கு வர வேண்டும். ஆஸ்திரேலியாவில் எமது புலம்பெயர் உறவினர்கள் வாழ்கின்றனர். எனவே அவர்களின் பங்களிப்பையும் பெற்றுத் தருவதற்கு துணையாக தூதுவர் செயல்பட வேண்டும் என அமைச்சர் கோரிக்கை விடுத்தார். அதேபோல் ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து வரும் இலங்கையர்கள் தாய்நாட்டின் அபிவிருத்தியில் நேரடியாக பங்கெடுக்க வேண்டும் என அமைச்சர் அழைப்பு விடுத்தார். வெளிநாட்டு இலங்கையர்களின் முதலீடுகள் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் தேசிய நல்லிணக்கம், பொருளாதார சமத்துவம் மற்றும் நிலையான அபிவிருத்தியை உறுதிப்படுத்தும் முக்கிய சக்தியாக அமையும் என அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த காலங்களைப் போல் அல்லாமல் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் இலங்கையில் பாதுகாப்பு உத்தரவாதம் உறுதியாக நிறுவப்பட்டுள்ளது. இதன் காரணமாக புலம்பெயர் தமிழர்களும் வெளிநாட்டில் முதலீட்டாளர்களும் எந்தவித தயக்கமுமின்றி இலங்கைக்கு வரவும் முதலீடுகளில் ஈடுபடவும் முழுமையான சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது எனவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டார். தெற்கில் எவ்வாறு இனவாத சக்திகள் செயற்பட்டு வருகின்றனவோ அதேபோன்று வடக்கிலும் சில இனவாத சக்திகள் செயற்படுகின்றன. இச்சக்திகள் மக்களின் உண்மையான தேவைகளை புறக்கணித்து அபிவிருத்தி பணிகளை தடை செய்யும் நோக்கத்துடன் செயற்பட்டு வருகின்றன என்பதையும் அமைச்சர் எடுத்துக்காட்டினார். தேசிய மக்கள் சக்தி ஆட்சி ஊழலற்ற அரசாங்கமாக உருவெடுத்து வருவது தெளிவாக பிரதிபலிப்பதாக ஆஸ்திரேலிய தூதுவர் தெரிவித்தார். வெளிப்படைத்தன்மை, சட்டத்தின் ஆட்சி மற்றும் பொறுப்புணர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் செயல்படும் இந்நிர்வாக முறை சர்வதேச சமூகத்தின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வடக்கு மாகாண அபிவிருத்தி தொடர்பில் தம்மால் முடிந்த முழுமையான ஒத்துழைப்பை ஆஸ்திரேலியா வழங்க தயாராக இருப்பதாக தூதுவர் உறுதியளித்தார். குறிப்பாக வடக்கில் காணப்படும் முதலீட்டு வாய்ப்புகள், தொழில்துறை வளர்ச்சி, வேலை வாய்ப்புகள் மற்றும் நிலையான பொருளாதார மேம்பாடு தொடர்பில் ஆழமாக ஆராயப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். வடக்கின் அபிவிருத்தி முயற்சிகள் அரசியல் ஸ்திரத்தன்மையுடன் தெளிவான கொள்கை வழிநடத்தலுடனும் முன்னெடுக்கப்படுவதை ஆஸ்திரேலியா வரவேற்பதாகவும் கூறினார். இலங்கையில் இனவாதம் தோற்கடிக்கப்பட வேண்டும். மக்களின் வாழ்வில் பல தசாப்தங்களாக பதிந்துள்ள வழியும் வடக்கிலும் ஆற வேண்டும். வெறும் சமாதான கோஷங்களால் அல்ல, நீதியும் சமத்துவம் அடிப்படையாக கொண்ட உண்மையான நல்லிணக்கம் இந்த நாட்டில் பிறக்க வேண்டும் என்பதே தமது எதிர்பார்ப்பாகும் என அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். உயிர்கொல்லி போதைப் பொருளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையை தனித்து முப்படையினர் மற்றும் போலீசார் மாத்திரமே மேற்கொண்டுவிட முடியாது. இந்த நடவடிக்கையில் பொதுமக்களும் கைகோர்க்க வேண்டும். அதன் மூலமே எங்கள் எதிர்கால சந்ததியை பாதுகாக்க முடியும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் கோரிக்கை விடுத்தார். விஷ போதைப் பொருட்களை முழுமையாக ஒழிப்பதற்கான முழுநாடுமே ஒன்றாக எனும் தேசிய செயற்பாடு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் மாவட்ட செயற்பாட்டு குழுவை உருவாக்குவதற்கான கிளிநொச்சி மாவட்ட கலந்துரையாடல் இன்று காலை நடைபெற்றது. கிளிநொச்சி மாவட்ட திறன்விருத்தி மண்டபத்தில் மாவட்ட செயலாளர் முரளிதரன் தலைமையில் நடைபெற்ற இக்கலந்துரையாடலில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் கடற்றொழில், நீரியல், கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோர் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவரும் ஆளுநருமான வேதநாயகன் அவர்கள் தெரிவிக்கையில், எமது நாட்டில் உயிர்கொல்லி போதைப்பொருள் பாவனையாக இளம் சமுதாயம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. எவ்வளவோ குடும்பங்கள் தங்களின் வாழ்க்கையை தொலைத்துள்ளன. அவர்களது எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் தலைமையில் இந்த உயிர்கொல்லி போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கு தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு அங்கமாகவே பிரதேச மற்றும் மாவட்ட குழுக்கள் உருவாக்கப்பட்டு கண்காணிப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்படுகின்றன. அதேவேளை போதைக்கு அடிமையானவர்களை மீட்பதற்குரிய செயற்றிட்டமும் அவசியமானது. வடக்கு மாகாணத்தில் இதற்கென தனியான புனர்வாழ்வு
புனர்வாழ்வு நிலையம் இல்லாத நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்திற்கு அனுப்பப்படுகின்றனர். அங்கு போதிய இடவசதி இல்லாத நிலைமை காணப்படுகின்றது. எனவே எமது மாகாணத்தில் தனியானதொரு புனர்வாழ்வு நிலையத்தை அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆளுநர் வலியுறுத்தினார். தொடர்ந்து உரையாற்றிய பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்ததாவது: இனமத பேதம் எதுவுமின்றி எமது பிள்ளைகள் இந்த உயிர்கொல்லி போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி வருகின்றனர். இதனை தொடர்ந்து அனுமதிக்க முடியாது. நாம் இதை கட்டுப்படுத்துவதற்கு 2 வழிகளில் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். ஒன்று, நாட்டுக்குள் போதைப்பொருள் வருவதை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளோம். 2வது, நாட்டுக்குள் போதைப் பொருளுக்கான கேள்வியை குறைக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம். அதன் ஒரு கட்டமாகவே இவ்வாறான பிரதேச மற்றும் மாவட்ட குழுக்களை நிறுவுகின்றோம். இவர்கள் ஊடாகவே பரந்துபட்ட விழிப்புணர்வுகளை மேற்கொள்வதன் மூலம் போதைப் பொருளுக்கான கேள்வியை குறைக்க முடியும். விநியோகத்தை நிறுத்துதல் மற்றும் கேள்வியை இல்லாமல் செய்தல் ஆகிய வழிமுறைகள் ஊடாக இதை கட்டுப்படுத்த முடியும் என நாம் நம்புகின்றோம். உங்கள் பிள்ளைகள் போதைப் பொருளை பயன்படுத்தவில்லை என்பதற்காக பெற்றோர்களாகிய நீங்கள் மௌனமாக இருக்க வேண்டாம். இந்த தேசிய செயற்திட்டத்தில் நீங்களும் இணைந்து கொள்வதன் ஊடாகவே எந்த ஒரு காலத்திலும் எங்கள் பிள்ளையை பாதுகாக்க முடியும். ஆளுநர் குறிப்பிட்டதை போன்று முப்படையினர் மற்றும் போலீசாரால் மாத்திரம் இதனை கட்டுப்படுத்த முடியாது. அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். போதைப் பொருள் தொடர்பான தகவல்களை நீங்கள் ரகசியமாக வழங்க முடியும். அரசாங்கம் இவ்விடத்தில் உறுதியாக உள்ளது. போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய சுமார் 450 போலீசாரை கூட நாம் பணி நீக்கம் செய்துள்ளோம். மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் புனர்வாழ்வு நிலையத்தை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்றார். 2026ஆம் ஆண்டின் முதலாம் காலாண்டில் மின்கட்டணத்தை அதிகரிக்காமல் இருப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இந்த ஆணைக்குழு அந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தின் ஜனவரி 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மின் கட்டணத்தை 11.57% அதிகரிப்பதற்கு இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் அண்மையில் கோரிக்கை விடுத்திருந்தது. எனினும் 2026ஆம் ஆண்டின் முதலாம் காலாண்டில் மின்கட்டண திருத்தத்தை மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் பெண் ஒருவரை கைது செய்வதற்காக சென்ற வேளை அங்கு போலீசார் மற்றும் விசேட அதிரடி படையினருடன் பொதுமக்கள் முறுகலில் ஈடுபட்டனர். வழக்கு தொடர்பாக நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள பெண் ஒருவரை கைது செய்வதற்காக மருதங்கேணி போலீசார் விசேட அதிரடி படையினருடன் இணைந்து நாகர்கோவில் பகுதியில் அமைந்துள்ள குறித்த வீட்டை திடீர் சுற்றி வளைப்பு செய்தனர். இதன்போது பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நபரை கைது செய்து போலீஸ் நிலையம் கொண்டு சென்றதுடன் குறித்த வளாகத்தை மோப்பனாய் கொண்டு சோதனை செய்தனர். போலீசார் அத்துமீறி தமது வீட்டை சோதனையிடுவதாகவும் அநாகரிகமாக நடந்து கொள்வதாகவும் கூறி பொதுமக்கள் சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து போலீசார் விசேட அதிரடி படையினரின் உதவியுடன் குறித்த பகுதியில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று அதிகாலை அதே பகுதியில் 9 கஞ்சா பொதிகளை விசேட அதிரடி படையினர் கைப்பற்றியிருந்த போதிலும் யாரும் கைது செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்களுக்கான வழங்கப்படும் பண்டிகை கால முற்பணத் தொகையை அதிகரிப்பது தொடர்பான சுற்றறிக்கையை அரசு நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு வெளியிட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அமைச்சர் நலிந்த ஜெயதீச இந்த முற்பணத் தொகையை 15,000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். அரசு அதிகாரிகளுக்கு பண்டிகை கால முற்பணம் வழங்குவது தொடர்பான தாபன கோவையின் விதிகளுக்கு அமைய தைப்பொங்கல், ரமலான், சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு, வெசாக், தீபாவளி மற்றும் நத்தார் போன்ற பண்டிகைகளுக்காகவும் புனித யாத்திரைகளுக்காகவும் தற்போது 10,000 ரூபாய் முற்பணமாக பெற்றுக்கொள்ளும் வசதி உள்ளது. இந்த முற்பணத் தொகையை வட்டியின்றி 8 மாத தவணைகளில் அல்லது தேவைப்படின் அதற்கு முன்னதாகவே மீளச் செலுத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குறித்த பண்டிகை கால முற்பணத் தொகையை 15,000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு 2026 வரவு செலவு திட்டத்தின் மூலம் முன்மொழியப்பட்டிருந்ததுடன் அதற்கான சுற்றறிக்கை தற்போது அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது. 2026 ஜனவரி 21ஆம் தேதி முதல் ஆரம்பமாகும் பாடசாலை கல்வி நடவடிக்கைகளை பின்வருமாறு முன்னெடுப்பதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. 2026ஆம் ஆண்டில் முதலாம் தரத்திற்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட முன்மொழியப்பட்ட புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு அமைவான பாடத்திட்டத்தின் முறையான கற்றல் செயற்பாடுகள் ஏற்கனவே வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களின்படி 2026 ஜனவரி 26 அன்று ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கழுவேவா தெரிவித்துள்ளார். அதே நேரம் 6ஆம் தரத்திற்காக அறிமுகப்படுத்தப்படவிருந்த புதிய பாடத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த 2027ஆம் ஆண்டு வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டில் 6ஆம் தரம் முதல் 13ஆம் தரம் வரை தினசரி பாடவழிகளின் எண்ணிக்கை 8ஆக திருத்தப்பட வேண்டும். அதே நடைமுறையில் கால அட்டவணைகள் தயாரிக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 6ஆம் தரத்திற்கு முந்தைய ஆண்டுகளில் நடைமுறைப்படுத்தப்பட்ட அதே பாடத்திட்டத்துடன் 2026ஆம் ஆண்டிலும் நடைமுறைப்படுத்தப்படும். கடந்த ஆண்டு மாணவர்கள் பயன்படுத்திய பாட புத்தகங்களை முதன்மையாக கொண்டு கற்பித்தல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். கடந்த ஆண்டு புத்தகங்களை மாணவர்களிடமிருந்து சேகரித்து அவற்றை மீண்டும் 6ஆம்
தர மாணவர்களுக்கு விநியோகிப்பது தொடர்பான அறிவுறுத்தல்கள் அனைத்து அதிபர்களுக்கும் வழங்கப்படும். தேவையான அளவிற்கு மட்டுமே புதிய பாட புத்தகங்கள் மிக விரைவில் அச்சிடப்பட்டு விநியோகிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய சீர்திருத்தங்கள் தொடர்பான கற்றல் தொகுதிகள் அடிப்படையிலான முன்னோடி திட்டம் சில மாகாணங்களில் இந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்படும். அது குறித்த விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்பட உள்ளது. அத்துடன் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பாக இதுவரை தயாரிக்கப்பட்டுள்ள கருத்துக்கள் மற்றும் பாடத்திட்ட கட்டமைப்பு ஆகியவை பொதுமக்களின் கலந்துரையாடல்களுக்காக பகிரங்கப்படுத்தப்படும். இது தொடர்பான உத்தியபூர்வ சுற்றறிக்கை மிக விரைவில் வெளியிடப்படும் என தெரிவித்துள்ளார். அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்காக ஜனாதிபதி நிதியத்தின் நிதி உதவி வழங்கும் பணிகள் தற்போது ஆரம்பமாகியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த டித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்காக ஜனாதிபதி நிதியத்தினால் 10,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது. அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் அனைத்து மாவட்ட செயலகங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளதுடன் அரசாங்கத்தால் வழங்கப்படும் 15,000 ரூபாய் கொடுப்பனவை பெற்ற அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் இந்த கொடுப்பனவு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து தெரிவித்த வகையில் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பாடசாலை மாணவருக்கும் தலா 20,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. 2024 ஆண்டை விட 2025 ஆண்டில் கண்டி மாவட்டத்தில் போதைப்பொருள் பாவனை மிக வேகமாக அதிகரித்துள்ளதாக மத்திய மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் லலித் பத்திநாயக்க தெரிவித்தார். கண்டியில் 3 பயணிகள் பேருந்துகளை தற்செயலாக சோதனையிட்ட போது அந்த 3 சாரதிகளும் 2 நடத்துனர்களும் ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களை பயன்படுத்தியிருந்தமை தெரியவந்ததாகவும் அவர் வெளிப்படுத்தினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கண்டி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்புக்கான நாடளாவிய ரீதியில் ஒன்றிணைந்த தேசிய நடவடிக்கையில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். இது மிகவும் ஆபத்தான ஒரு அச்சுறுத்தல். எமது சுற்றி வளைப்பு அறிக்கைகளின்படி கண்டி பிரிவில் ஹெரோயின் பயன்பாடு 2025 1 கிலோ 200 கிராமினால் அதிகரித்துள்ளது. அதேவேளை ஐஸ் போதைப்பொருள் பாவனை 5 மடங்காக அதிகரித்து 3 கிலோ 23 கிராம் வரை உயர்ந்துள்ளது. பயணிகள் போக்குவரத்து துறையில் உள்ள பெருமளவான ஊழியர்கள் இதற்கு அடிமையாகியுள்ளனர். நாம் சோதனையிட்டு 3 பேருந்துகளிலும் சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் போதைப்பொருள் பாவித்திருந்தனர். இதன் பயங்கரம் என்னவென்றால் எம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத உயர் நிலையில் உள்ள பெண்களும் இதில் பலமாக ஈர்க்கப்பட்டுள்ளனர். பாடசாலை மாணவர்களும் உள்ளனர் என்பதை வருத்தத்துடன் கூற வேண்டியுள்ளது. இலங்கை போதைப்பொருள் கடத்தல்காரர்களின் ஒரு பரிமாற்ற நிலையமாக மாறியுள்ளது. இந்த வலையமைப்பு வெளிநாடுகளிலிருந்து இயக்கப்படுகிறது. நுவரக்கா, மாத்தலையக்கா, குடு சைமா போன்றவர்கள் கண்டிக்கு போதைப்பொருள் அனுப்பும் முக்கிய புள்ளிகள் ஆவர். போலீசாரால் மட்டும் தனித்து இதனை ஒழிக்க முடியாது எனவும் இதற்கு அனைவரினதும் ஒத்துழைப்பு அவசியம் எனவும் அவர் வலியுறுத்தினார். சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட இலங்கையின் கடற்றொழில் துறையின் பேணுதகு தன்மையை பாதுகாக்கும் நோக்கில் கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களம் ஒரு முக்கிய கொள்கை ரீதியான தீர்மானத்தை அறிவித்துள்ளது. அதற்கமைய 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் வெளிநாட்டு கடல் எல்லைகளை சட்டவிரோதமாக மீறும் அல்லது படகுகள் கண்காணிப்பு அமைப்பை வேண்டுமென்றே செயலிழக்க செய்யும் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படும் எந்தொரு படகோட்டி மற்றும் முழு பணியாளர்களுக்கும் சட்ட ஒழுங்கு விதிகளின் கீழ் விதிக்கப்படக்கூடிய 6 மாத கால கடுமையான மீன்பிடி தடையை நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்க்கமான நடவடிக்கையானது சட்டவிரோத அறிக்கையிடப்படாத மற்றும் ஒழுங்குபடுத்தப்படாத மீன்பிடி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதை இலக்காக கொண்டுள்ளதுடன் இதன் மூலம் நாட்டின் கடல் வளங்கள், தேசிய பாதுகாப்பு மற்றும் மில்லியன் கணக்கான டாலர் பெறுமதியான கடல் உணவு ஏற்றுமதி சந்தை ஆகியவற்றுக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல்களை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது தொடர்பாக விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ககவத் அவர்கள் இந்த நடவடிக்கையின் அவசியத்தை வலியுறுத்தினார். இலங்கையானது உயர்தரத்திலான மீன்களுக்காக உலகளாவிய நட்பெயரை பெற்றுள்ளது. இந்த தொழில்துறை எமது கரையோர சமூகங்களின் வாழ்வாதாரத்தின் உயிர் நாடியாகவும் தேசிய உணவு பாதுகாப்பின் முக்கிய தூணாகவும் விளங்குகின்றது என அவர் குறிப்பிட்டார். எனினும் ஒரு மிக சிறிய குழுவினரின் சட்டவிரோத நடவடிக்கைகள் காரணமாக ஏற்றுமதி தடை போன்ற பாரதூரமான சர்வதேச பின்விளைவுகளை எதிர்கொள்ளும் அபாயம் உள்ளது. நாம் இதற்கு முன்னர் ஒருமுறை இந்த அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுத்துள்ளோம். மீண்டும் அதே போன்ற ஒரு நிலைமை ஏற்படுவதற்கு நாம் இடமளிக்க முடியாது. உலகின் மீன்வளம் எதிர்கால சந்ததியினருக்காக பாதுகாக்கப்பட வேண்டிய சர்வதேச சட்டங்களின் கீழ் நிர்வகிக்கப்படும் ஒரு வரையறுக்கப்பட்ட வளம் என்பதை சுட்டிக்காட்டியவர் இலங்கையின் நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் மற்றும் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக விளங்கும் 2 பிரதான மீறல்களையும் அடையாளம் காட்டினார். ஏனைய நாடுகளின் பிரத்யேக பொருளாதார வலயங்களுக்குள் அத்துமீறி பிரவேசித்தல், தேசிய பாதுகாப்பு பிரிவினர் மற்றும் அயல் நாடுகளால் கூட சுட்டிக்காட்டப்பட்டுள்ளவாறு சட்டவிரோத செயல்களை மறைப்பதற்காக VMS அமைப்புகளை வேண்டுமென்றே செயலிழக்க செய்தல். எமது மீனவர்களின் மிக பெரும்பான்மையானோர் சட்டபூர்வமாகவும் பொறுப்புடன் செயற்பட்டாலும் ஒரு சிறு குழுவினரின் பொறுப்பற்ற நடவடிக்கைகள் அனைவருமே பாதிக்கின்றன என அவர் விளக்கினார். மீனவர் சங்கங்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருடனும் விரிவாக கலந்துரையாடிய பின்னர் நாம் இந்த தடையை ஒரு தண்டனையாக அன்றி அவசியமான ஒரு தடுப்பு நடவடிக்கையாகவே நடைமுறைப்படுத்துகின்றோம். எமது இலக்கு அனைத்து
மீனவர்களையும் சட்டபூர்வமான நடைமுறைகளை நோக்கி வழிநடத்தி இந்த அத்தியாவசிய தொழில்துறையின் நீண்டகால சுவீட்சத்தை பாதுகாப்பதாகும் என அவர் தெரிவித்தார். கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களமானது அனைத்து படகோட்டிகளையும் பணியாளர்களையும் தமது கடல் பயணம் முழுவதும் VMS அமைப்புகளை செயற்படுத்தி வைத்திருக்குமாறு கடல் எல்லைகளுக்குள் கண்டிப்பாக மதிப்பளிக்குமாறும் கேட்டுக்கொள்கின்றது. இந்த புதிய கடுமை கொள்கை இலங்கையின் கடல் வளங்களை பாதுகாக்கவும் சர்வதேச உடன்படிக்கைகளை உறுதிப்படுத்தவும் பேண்தகு கடற்றொழில் துறையை நம்பியிருக்கும் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றார். திருகோணமலை ஈச்சிலம்பற்று போலீஸ் பிரிவில் உள்ள வாழைத்தோட்டம் கடற்கரையில் மரத்தில் செய்யப்பட்ட தெப்பம் ஒன்று இன்று அதிகாலை கரையொதுங்கியுள்ளது. இந்த தெப்பமானது மியான்மர் நாட்டிலிருந்து கடலில் விடப்பட்டு இங்கு கரையொதுங்கி இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த தெப்பமானது பௌத்த மத அடையாளங்களை கொண்டுள்ளது. இதனால் பௌத்த மத பூஜைகள் செய்யப்பட்டு கடலில் விடப்பட்ட இந்த தெப்பமானது கடலில் அடித்து இங்கு வந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஈச்சிலம்பற்று போலீசார் முன்னெடுத்துள்ளனர். காடிஃபில் கடந்த ஆண்டு வீதியொன்றில் சடலமாக மீட்கப்பட்ட இலங்கை பெண்ணின் கொலை தொடர்பில் மற்றொரு இலங்கையர் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளதாக பிரித்தானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த ஆண்டு இடம்பெற்ற அதிர்ச்சியூட்டும் கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட இலங்கை நபர் நீதிமன்றத்தில் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். நிரோதா என அழைக்கப்படும் நிபுன் ஹெல்லகே டொனானா நிரோதா கல்பனி நிபுன் ஹெல்ல 32 வயதுடைய பெண்ணை கொலை செய்யப்பட்டிருந்தார். 2025 ஆகஸ்ட் 21 அதிகாலை வேளையில் கார்டிஃபின் ரிவெஸ்ட் பகுதியில் உள்ள சவுத் மோகன் பிளேஸில் 2 நிறுத்தப்பட்ட கார்களுக்கு இடையில் நிரோதா படுகாயங்களுடன் மீட்கப்பட்டார். அவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. பிரேத பரிசோதனையில் கூர்மையான ஆயுதத்தால் ஏற்படுத்தப்பட்ட பலத்த காயங்களே மரணத்திற்கு தொடக்க காரணம் என தீர்மானிக்கப்பட்டது. நியூஃபோர்ட் கிரவுண்ட் நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையின் போது 37 வயதுடைய திசர வேரகலகே தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார். பென்வின் பகுதியைச் சேர்ந்த இவர் ஆரம்பத்தில் இந்த கொலையை மறுத்திருந்தார். எனினும் பிந்திய விசாரணையில் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதுடன் கூர்மையான ஆயுதத்தை வைத்திருந்த குற்றத்தையும் ஒப்புக்கொண்டார். நிரோதாவின் மறைவுக்கு பின்னர் அவரது குடும்பத்தினர் வெளியிட்ட அறிக்கையில் அவர் ஒரு அன்பான மகள், குடும்ப உறுப்பினர் மற்றும் சிறந்த தோழி என விவரித்துள்ளனர். அவரது கருணை மற்றும் அன்பான பண்பிற்காக அவர் என்றும் நினைவுகூரப்படுவார் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். திருகோணமலை பகுதியில் புத்தர் சிலை வைக்கப்பட்டமை தொடர்பான சம்பவத்தின் அடிப்படையில் வணக்கத்திற்குரிய பலாங்குட கசப்ப தேரர் உள்ளிட்ட 4 பிக்குகள் மற்றும் மேலும் 5 சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். திருகோணமலையில் உள்ள விகாரையொன்றில் வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலையொன்றை அகற்றுவதற்கு முற்பட்டதை அடுத்து கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 16 அங்கு அமைதியற்ற சூழல் ஏற்பட்டிருந்தது. எனினும் குறித்த கட்டுமானங்கள் அனுமதியின்றி முன்னெடுக்கப்பட்டதாக கூறி கடற்கரை பாதுகாப்பு திணைக்களம் போலீசாரிடம் முறைப்பாடு செய்திருந்தது. இந்த நிலையில் புத்தர் சிலை அகற்ற முயற்சித்த போது பிக்குகள் மற்றும் பிரதேச மக்களிடமிருந்து போலீசாருக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சம்பந்தப்பட்ட தரப்பினர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது குறித்த குழுவினரை ஜனவரி மாதம் 19 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.